ஐபிஆர்சி 360 சேனல் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணாடியாயிருங்கள். பகுதி 4. சந்தேகம் ஏன்? சந்தேகம் ஏன்? நீங்கள் கண்ணாடிக்கு முன்னால் நிற்கிறீர்கள். அது உங்களை சந்தேக கண்ணோட்டத்தில் பார்ப்பதில்லை. சந்தேகம் என்பது ஒரு வகையான மனநோய். பிறருக்கு கண்ணாடியாய் இருக்க வேண்டிய உங்களிடம் ஏன் இந்த மனநோய் இருக்கிறது? உறுதியாக தெரியாத விஷயத்தை நீங்கள் இப்படியும் இருக்குமோ என ஏன் சந்தேகிக்கிறீர்கள்? சந்தேகம் மனக்குழப்பத்தை அதிகரிக்கிறது, பாவம் செய்ய தூண்டுகிறது. உங்களின் சந்தேகத்தை நியாயப்படுத்துவதற்காக பொய்யுரைக்க தூண்டுகிறது. உங்கள் நிம்மதியை அழித்து விடுகிறது. நிலையற்ற தன்மையை உங்களுக்குள் உருவாக்குகிறது. மனிதர்களை வெறுக்கும் பண்பை அதிகரிக்கிறது. யாரையும் நம்ப முடியாமல் எல்லா சுமைகளையும் நீங்களே சுமக்கும் அவலமும் உண்டாகிறது. யார் என்ன செய்தாலும் இறைவன் நாடாமல் உங்களுக்கு எவ்வித தீங்கையும் ஏற்படுத்த முடியாது. இறைவன் உங்களை அழிக்க நாடிவிட்டால் உங்களை யாராலும் காப்பாற்றவே முடியாது என்பதை உறுதியாக நம்புங்கள். இந்த நம்பிக்கை உங்களிடம் உறுதியாயிருந்தால் உங்களுக்கு ஒருபோதும் சந்தேகம் ஏற்படாது. இறை நம்பிக்கையாளர்களே, அதிகமான சந்தேகங்களிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். ஏனெனில் நிச்சயமாக சந்தேகங்களில் சில பாவங்களாய் அமைகின்றன. திருக்குர்ஆன் அத்தியாயம் 49 வசனம் 12. சந்தேகம் கொள்பவர்களில் நீரும் ஆகிவிடாதீர். திருக்குர்ஆன் அத்தியாயம் 10 வசனம் 94. உம்மிடம் அனுமதி கேட்பவர்கள் அனைவரும் ஏக இறைவனையும் இறுதி நாளையும் நம்பாதவர்களே. தங்களின் சந்தேகத்திலேயே அவர்களின் இதயங்கள் இருக்கின்றன. எனவே அவர்கள் தங்களின் சந்தேகங்களிலேயே தடுமாறுகிறார்கள். திருக்குர்ஆன் அத்தியாயம் 9 வசனம் 45. சந்தேகத்திற்கு வழிவகுக்கும் அனைத்து வாசல்களையும் அடைத்து விடுங்கள். சந்தேகத்திற்கு இடமளிக்கும் செயல்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல் சிறியதோ பெரியதோ அதை அதன் கால வரையறையுடன் எழுதுவதில் அலட்சியம் காட்டாதீர்கள். ஏக இறைவனின் முன்னிலையில் மிகவும் நீதமானதாகவும் சாட்சியத்தில் உறுதியை ஏற்படுத்துவதற்காகவும் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படாமல் இருக்கவும் இதுவே சிறந்தது. திருக்குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 282. மேற்கண்ட வசனத்தில் கடன் கொடுக்கல் வாங்கலை எழுதி வைக்கச் சொல்வதற்கு பிற்காலத்தில் சந்தேகம் வரக்கூடாது என்பதும் ஒரு காரணம் என இறைவன் விளக்கியுள்ளான். சந்தேகத்திற்கு வழிவகுக்கும் வாசல்களை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைத்தார்கள். நீங்களும் உங்கள் மீது சந்தேகம் வராமல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் இருந்தார்கள். அவர்களுடன் அவர்களின் மனைவியரும் இருந்துவிட்டு திரும்பினார்கள். அப்போது அவசரப்படாதே, நானும் உன்னுடன் வருகிறேன் என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடம் கூறினார்கள். என் அறை உசாமாவின் வீட்டிற்குள் இருந்தது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடன் வெளியே வந்தபோது அன்சாரிகளைச் சேர்ந்த இருவர் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அவர்களை கூர்ந்து பார்த்துவிட்டு கடந்து சென்றனர். நீங்கள் இருவரும் இங்கே வாருங்கள் என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து, இவர் என் மனைவி சஃபியாதான் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ், இறைவன் மிக தூயவன். இறை தூதர் அவர்களே என அவ்விருவரும் கூறினார்கள். அவ்வாறல்ல, நிச்சயமாக ஷைத்தான் மனிதனின் இரத்த நாளங்களில் ஓடுகிறான். உங்கள் உள்ளங்களில் அவன் தவறான எண்ணங்களை போட்டு விடுவான் என நான் அஞ்சினேன் என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள். அறிவித்தவர் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, சஹீஹ் அல் புகாரி 2038. ஆதாரமில்லாமல் பிறரை சந்தேகிப்பது குறித்து உங்களை எச்சரிக்கிறேன். ஏனெனில் சந்தேகம் கொள்வது பெரும் பொய்யாகும். பிறரின் குறையை துருவி துருவி ஆராயாதீர்கள். பிறரை அதிக விலை கொடுத்து வாங்க வைப்பதற்காக விற்பனை பொருளின் விலையை ஏற்றி கேட்காதீர்கள். ஒருவருக்கொருவர்
பொறாமை கொள்ளாதீர்கள், கோபம் கொள்ளாதீர்கள், பிணங்கிக் கொள்ளாதீர்கள். மாறாக அல்லாஹுவின் அடியார்களே, அன்பு காட்டுவதில் சகோதரர்களாயிருங்கள் என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அறிவித்தவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. சஹீஹ் அல் புகாரி 6064 மற்றும் 6066. மார்க்கத்தில் தெளிவு இல்லாதவர்கள் குறித்து பேசுவது சந்தேகமாகாது. அதுவும் நல்ல நோக்கத்தில் தான் பேச வேண்டும். நீங்கள் என்ன நோக்கத்தில் எதை பேசுகிறீர்கள் என்பதை இறைவன் அறிகிறான் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள். இன்னாரும் நம்முடைய மார்க்கத்தில் எதையும் அறிந்ததாக நான் கருதவில்லை என 2 நபர்கள் குறித்து இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அறிவித்தவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சஹீஹ் அல் புகாரி 6067 மற்றும் 6068. சந்தேகத்தை தவிருங்கள், சந்தோஷமாக வாழுங்கள், மறுமை வெற்றியை லட்சியமாக கொள்ளுங்கள். ஒற்றனாய் இருக்காதீர்கள். பிறர் குறித்த விஷயங்களை துருவி துருவி ஆராயாதீர்கள். பிறரின் குற்றங்களை தேடி அலையாதீர்கள். குற்றத்தை பொறுத்தவரையில் அது தானாக வெளிப்படும் போது அதற்கான பரிகாரத்தை தேடுங்கள். வெளிப்படும் குற்றத்திற்கு தண்டனைகள் விதிக்கப்படும், பரிகாரங்கள் காணப்படும். மறைவான குற்றத்தை இறைவனை தவிர்த்து யார் அறிவார் என்பதை மனதில் வையுங்கள். ஒற்றர் வேலை பார்ப்பதை இறைவன் தடுக்கிறான். பிறர் குறையை துருவி துருவி ஆராயாதீர்கள். திருக்குர்ஆன் அத்தியாயம் 49 வசனம் 12. பிறரை குற்றம் பிடிக்க காத்திருக்காதீர்கள். உங்களின் குற்றம் என்ன என்பதை ஆராயுங்கள். அதை விட்டும் விலகுங்கள். இறைவன் மறுமையில் பிறரின் மறைவான குற்றம் குறித்து உங்களிடம் விசாரிக்க மாட்டான். உங்களின் குற்றம் குறித்துத்தான் விசாரிப்பான். மக்களின் குறைகளை விட்டுவிட்டு தம் குறைகளை காண்பவருக்கு தூபா எனும் நிழல் தரும் மரம் ஸ்வர்க்கத்தில் உண்டு என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அறிவித்தவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் பஸார். பிறர் குறையை துருவி துருவி ஆராயக்கூடாது என்ற விஷயம் சஹீஹ் அல் புகாரி ஹதீஸ் எண் 6064 மற்றும் 6066 என்ற பகுதிகளிலும் காணலாம். கேலி செய்யாதீர்கள். தனக்கு முன் நிற்பவரை கண்ணாடி கேலி செய்கிறதா? இல்லையே, நன்னோக்கில்தான் உங்களின் குறைகளை சுட்டிக் காட்டுகிறது. பிறரிடம் காணப்படும் குறைகளுக்காக அவரை கேலி செய்யாதீர்கள். கேலி செய்தல் இறை நம்பிக்கையாளர்களின் பண்பன்று. கேலி செய்தலை இறைவன் அக்கிரமம் என குறிப்பிடுகிறான். தமக்கு முன் நிற்பவரை கண்ணாடி பழிப்பதில்லை. உங்களின் சகோதரரை பழிக்காதீர்கள். பழிப்பதும் பாவமாகும், இதுவும் அக்கிரமம் என இறைவன் கூறுகிறான். இழிவான பெயர்களால் கண்ணாடி யாரையும் அழைப்பதில்லை. நீங்கள் உங்களின் சகோதரரை இழிவான பெயர்களால் அழைக்காதீர்கள். இதுவும் அக்கிரமம் என்றுதான் இறைவன் குறிப்பிட்டுள்ளான். திருக்குர்ஆனின் வசனத்தை பாருங்கள். இறை நம்பிக்கையாளர்களே, ஒரு சமூகத்தார் மற்றொரு சமூகத்தாரை பரிகாசம் செய்ய வேண்டாம். அவர்கள் இவர்களை விட சிறந்தவர்களாய் இருக்கலாம். பெண்கள் மற்ற பெண்களையும் பரிகாசம் செய்யாதீர்கள். இவர்கள் அவர்களை விட சிறந்தவர்களாய் இருக்கலாம். இன்னும் உங்களில் ஒருவருக்கொருவர் பழித்துக் கொள்ளாதீர்கள். இன்னும் ஒருவரை ஒருவர் தீய பட்டப்பெயர்களால் அழைக்காதீர்கள். நம்பிக்கை கொண்ட பின்னர் பட்டப்பெயர் சூட்டுவது மிக கெட்டதாகும். இவற்றிலிருந்து மீளாதவர்கள் அக்கிரமக்காரர்கள். திருக்குர்ஆன் அத்தியாயம் 49 வசனம் 11. இஸ்லாமின் எதிரிகளே இறை நம்பிக்கையாளர்களை பழிப்பார்கள். பழிப்பவர்கள் பாவிகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வேதக்காரர்களே, ஏக இறைவனையும் எங்களுக்கு இறக்கப்பட்டதையும் எங்களுக்கு முன்னர் இறக்கப்பட்டவற்றையும் நம்பினோம் என்பதை தவிர வேறு எதற்காக எங்களை பழிக்கிறீர்கள்? உங்களில் பெரும்பாலோர் பாவிகளே என தூதரே கூறும். திருக்குர்ஆன் அத்தியாயம் 5 வசனம் 59. இறை நம்பிக்கையாளர்கள் எப்போதும் பழிக்கப்பட மாட்டார்கள் என இறைவன் கூறியிருக்க,
அவர்களை பழிப்பதற்கு உங்களுக்கு தைரியம் எங்கிருந்து வருகிறது? அவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள், அவர்கள் பழிக்கப்படவும் மாட்டார்கள். திருக்குர்ஆன் அத்தியாயம் 23 வசனம் 7. அருவருப்பான வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். பேச்சில் நடிப்பை ஏற்படுத்தாதீர்கள். செயற்கையாக பேசும் பேச்சுக்கள் விரைவில் உண்மை நிலைமையை ஏற்படுத்தி உங்களின் கண்ணியத்தை குறைத்துவிடும். யதார்த்தமாக பேசுங்கள். நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு நினைவு கூர்ந்து, செயற்கையாகவும் அருவருப்பாக பேசுபவராகவும் இருக்கவில்லை என கூறிவிட்டு, நற்குணமுள்ளவரே, உங்களில் மிகச் சிறந்தவர் என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்றும் கூறினார்கள். சஹீஹ் அல் புகாரி 6029. உங்களின் சகோதரருக்கு காற்று பிரிந்தால் அதற்காக சிரிக்காதீர்கள், கேலி செய்யாதீர்கள். இது வெறுக்கத்தக்க செயல், வெட்கமின்மையின் வெளிப்பாடு. உடலிலிருந்து வெளியேறும் ஒன்றை கேட்டு ஒருவர் சிரிப்பதை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். அறிவித்தவர் அப்துல்லா இப்னு சம்ஆ ரலியல்லாஹு அன்ஹு. சஹீஹ் அல் புகாரி 6042.